ஹலோ கைஸ், ஐம் மனு. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, யூஎஸோட அமெரிக்காவோட தனியார் நிறுவனம் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு லேண்டர் வந்து நிலவோட தென்துருவத்துக்கு பக்கத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆகிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உங்கள் டீட்டெயில்டாக பார்ப்போம். அமெரிக்காவில் உள்ள யூஎஸில் உள்ள ஹூஸ்டன் நகரில் உள்ள இன்ஃபினிட்டி மிஷன்ஸ் இந்த தனியார் நிறுவனம் மூலம் உருவாக்கப்பட்ட ஒடிசிஎஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒடிசிஎஸ் லேண்டர் வந்து நிலவோட தென்துருவத்துக்கு பக்கத்தில் இந்த ஒடிசிஎஸ் லேண்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆகிருக்கு. சரி, இந்த ஒடிசிஎஸ் லேண்டர் இந்த ஒடிசிஎஸ் ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து எங்கேருந்து லான்ச் பண்ணாங்க, எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, February 15, 2024 நாசாவோட கென்னடி ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து ஸ்பேஸ் எக்ஸோட ஃபால்கான் 9 ஹெவி ராக்கெட் மூலம் யூஎஸ்ல உள்ள தனியார் நிறுவனமான இன்ஃபினிட்டி மிஷன்ஸ் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த ஓடிசிஎஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஓடிசிஎஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல வந்து நாசாவோட 6 பேலோட்ஸ் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. அது இன்ஃபினிட்டி மிஷன்ஸ் இந்த தனியார் நிறுவனம் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த ஓடிசிஎஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து நிலவுல மாலாஃபெட் கிரேட்டருக்கு பக்கத்துல நிலவுல லேண்ட் ஆகும் கடைசி நிமிடத்துல லாஸ்ட் மினிட்ல இந்த ஓடிசிஎஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல உள்ள வேகத்தையும் டிஸ்டன்ஸையும் கணக்கிடும். அதாவது ஸ்பீடையும் டிஸ்டன்ஸையும் கணக்கிடும் லேசர்ஸ் வந்து சடனா ஒர்க் ஆகல. அதுல இது வந்து லேண்ட் ஆகிட்டு இருக்கிறப்ப கடைசி நிமிடத்துல அப்புறம் அதிர்ஷ்டவசமாக நாசாவிடம் இருந்து வாங்கி சில லேசர்ஸ் வந்து இந்த ஓடிசிஎஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல வந்து பொருத்தப்பட்டிருக்கு. நாசாவிடம் வாங்கி அந்த லேசர்ஸை இன்ஃபினிட்டி மிஷன்ஸ்ல உள்ள இன்ஜினியர்ஸ் வந்து அந்த லேசர்ஸை கம்ப்யூட்டருடன் லிங்க் பண்ணி அந்த லேசர்ஸ் வந்து அவங்க வந்து செயல்பட வைத்திருக்காங்க, ஒர்க் பண்ண வைத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இந்த ஓடிசிஎஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து நிலவுல மாலாஃபெட் பள்ளத்தாக்குல இது வந்து சக்சஸ்ஃபுல்லா இது வந்து லேண்ட் ஆயிருக்கு. இந்த ஓடிசிஎஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் இது வந்து எப்ப லேண்ட் ஆயிடுச்சு நிலவுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, 22 February 2024 அமெரிக்காவில் உள்ள இன்ஃபினிட்டி மிஷன்ஸ் தனியார் நிறுவனம் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த ஓடிசிஎஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து நிலவோட தென்துருவத்திற்கு பக்கத்துல மாலாஃபெட் ஏ எனும் பள்ளத்தாக்குல 22 February 2024 ஈவினிங் 6:23 மணி அளவுல இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து இந்த லேண்டர் வந்து நிலவுல போய் சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் ஆயிருக்கு. ஆனதுக்கப்புறம் இந்த ஓடிசிஎஸ் லேண்டர்ல இருந்து எந்த டேட்டாவும் வந்து இன்ஃபினிட்டி மிஷன்ஸ் அந்த தனியார் நிறுவனம் வந்து ரிசீவ் பண்ணல. அதுக்கப்புறம் பல மணி நேர போராட்டத்துக்கு பிறகு இந்த இஷ்யூ வந்து சரி செய்யப்பட்டு இந்த ஓடிசிஎஸ் லேண்டர்ல இருந்து லேண்ட் ஆனதுக்கான டேட்டா வந்து இந்த இன்ஃபினிட்டி மிஷன்ஸ் இந்த தனியார் நிறுவனம் அவங்க வந்து ரிசீவ் பண்றாங்க. அதாவது இந்த ஓடிசிஎஸ் லேண்டர் வந்து நிலவுல 22 February 2024 நிலவுல தென்துருவத்திற்கு பக்கத்துல 6:23 மணி அளவுல இந்த ஓடிசிஎஸ் லேண்டர் வந்து சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் ஆனிச்சு. லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஓடிசிஎஸ் லேண்டர் வந்து ஒரு செல்ஃபி இமேஜை எடுத்து அமெரிக்காவில் உள்ள தனியார் நிறுவனமான இன்ஃபினிட்டி மிஷன்ஸ் அந்த நிறுவனத்துக்கு அந்த டேட்டா வந்து சென்ட் பண்ணியிருக்கு. அந்த செல்ஃபி இமேஜ் வந்து சென்ட் பண்ணியிருக்கு. 50 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவோட யூஎஸோட ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒரு லேண்டர் வந்து நிலவுல போய் சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் ஆயிருக்கு. தனியார் நிறுவனம் மூலம் அதாவது இன்ஃபினிட்டி மிஷன்ஸ் இந்த தனியார் நிறுவனம் மூலம் அனுப்பப்பட்ட இந்த ஓடிசிஎஸ் லேண்டர் நிலவுல லேண்ட் ஆன பகுதிக்கு பக்கத்துல வந்து சில பள்ளங்கள் வந்து இருக்கு. அந்த பள்ளங்கள் வந்து உரிய வெளிச்சமே இன்ன வரையும் படாத சில பள்ளங்கள் வந்து நிலவுல வந்து இருக்கு அப்படின்ட்டு நாசா சொல்றாங்க. அந்த பள்ளத்துல இருந்து உறைந்த நீர் மற்றும் ஐஸ் போன்றவை வந்து இருக்கு. ஐஸை யூஸ் பண்ண முடிஞ்சுன்னா நமக்கு ஐஸ்ல இருந்து ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனை பிரித்து எடுத்து ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து சுவாசிக்கிறதுக்கும் எரிபொருளாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ட்டு நாசா சொல்றாங்க. அதுக்கு ஓடிசிஎஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து நிலவுல 7 நாட்கள் வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. சூரிய ஒளியை பயன்படுத்தி சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த ஓடிசிஎஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து 7 நாட்கள் வந்து நிலவுல வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 நாட்களுக்கு பிறகு நிலவுல வந்து லூனா நைட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து உறைபனி காரணமா இந்த ஓடிசிஎஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து செயலிழந்துடும். வந்து இந்த ஓடிசிஎஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல சில எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அந்த பேலோட்ஸ் மூலம் அந்த மூணோட டஸ்ட் வந்து எப்படி செயல்படுது போன்றவற்றை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. ஃபைனல் வீடியோ